ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே பிடி கொழுக்கட்டையும் பூர்ண கொழுக்கட்டையும் ரெண்டும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனாலையும் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனாலையும் நான் இந்த கொழுக்கட்டை வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். முதல்ல பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஒரு 1/4 மூடி தேங்காயை திருவி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசி மாவு வச்சுருக்கேன். இந்த மாவோட அளவு 300 கிராம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த மாவை அதில் கொட்டி இதை நல்லா வறுக்கணும். இந்த டம்ளரோட அளவு 300 கிராம். நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். செவக்கக்கூடாது. மாவு நல்லா சூடானதும் லூஸ் ஆகும். அந்த மாதிரி லூஸ் ஆகிடுச்சின்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ மாவு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் இதை இறக்கிடுவேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 3/4 டம்ளர் வெல்லம். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்ச பிற்பாடு அதில் அடியில் தூசி தும்புலாம் இருக்கும். அதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் அதை கொட்டி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் நல்லா கொதி வரும்போது முதல்ல இந்த 1/2 டம்ளர் தேங்காய் பூவை அதில் கொட்டிடுங்க. கூடவே ஏலக்காய் பவுடரும் கொட்டிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. இதில் கொதி வரும்போது இப்போ நம்ம மாவை அதில் கொட்டிக்கலாம். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவை நல்லா கிளறி விடுங்க. அதில் கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் தானாக எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கிளறும்போது இந்த மாவு கட்டிப்பட்ட மாவு எல்லாம் அதில் கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஓரளவுக்கு ஆறின பிற்பாடு இதை நல்லா பிசைஞ்சு விட்டு இதை இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு இது போல் உருண்டை உருண்டையாக பிடிச்சி அதுக்கப்புறம் அதை இப்படி அமுக்கணும்னா இந்த ஷேப் வந்துடும். இது போல் எல்லா கொழுக்கட்டையும் இதே போல் செஞ்சு 10 நிமிஷத்துக்கு ஆவி கட்டினா போதும், அது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போது பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 20 கொழுக்கட்டை வரும். பூர்ண கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் எள் வச்சுருக்கேன். எள்ளை நல்லா கழுவிட்டு அதில் கல் மண்ணெலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். நான் இந்த டம்ளரில் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணியையும் அளக்கணும், வெல்லத்தையும் அளக்கணும். இதுக்கு ஏலக்காய் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். முதல்ல நம்ம எள்ளை நல்லா வறுத்துடணும். அது வெடிக்க ஆரம்பிக்கும். அது நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் நிறுத்திட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. இப்போ தேங்காவையும் அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா வறுத்து எடுக்கலாம். மாவு சவுக்கக்கூடாது, சூடாகணும், அவ்வளோதான். இப்போ மாவு நல்லா சூடாகிடுச்சு. நான் அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க வைக்கணும். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வறுத்த மாவை நம்ம அதில் கொட்டி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். அது முதல்ல கட்டி கட்டியாக தான் தெரியும். நல்லா கிளற ஆரம்பித்ததும் அது எல்லாம் நல்லா பைண்டாகி நல்லபடியாக வந்துடும். இப்போ நம்ம தேங்காவை மிக்சியில் போட்டு அது கூடவே வறுத்து வச்ச எள்ளையும் போட்டு நல்லா பொடியாக்கிடுவோம். இது ஓரளவுக்கு பொடியானதும் மிக்சியை மறுபடியும் திறந்து அந்த 3/4 டம்ளர் வெல்லத்தையும் அதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அது கூட ஏலக்காவையும் போட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மாவு
ஓரளவுக்கு ஆறி இருக்குது, கை வைக்கிற அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. இதை நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் சைஸில் உருண்டைகளை பிடிச்சி இது போல் நல்லா விரலால் அமுக்கி விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா இப்படி சொப்பு மாதிரி வரும். அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு இதுக்கப்புறம் அதை நம்ம மடக்கி அந்த முனையெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. இதே போல் எல்லா மாவையும் இதே போல் பண்ணிக்கோங்க. இது போல் மடக்கிட்டு அந்த ஓரத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போது அது பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஆவி கட்டிக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு ஒரு 20 கொழுக்கட்டை கிட்ட வரும். இதை விட நீங்கள் சின்ன சைஸாக செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே கொழுக்கட்டை கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you on my next video. Bye.